நீங்கள் இப்போ டெய்லர்கிட்ட போய் நீங்கள் தைக்க கொடுக்குறீங்க அளவு ப்ளவுஸ் தைக்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ ஒன் வீக்கு 1 மந்த்துன்னு கூட சில பேர் கொண்டு வராங்க. மேக்ஸிமம் நீங்கள் நாளைக்கு கொடுக்குறீங்கனாலும் கூட இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து அளவு ப்ளவுஸ் கொடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்துச்சு, ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன். அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து இப்போ இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெரிய ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அது நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போடுறதுன்னு எங்களுக்கு தெரியாது, டெய்லர் எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த ப்ளவுஸ் அளவாக கரெக்டாக இருக்குன்ட்டு நீங்கள் கொடுத்துறீங்க. நாங்களும் தைச்சிரோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு கழுத்து லூஸ் ஆகிடுது. ஸோ அந்த லூஸு டைட்டுன்றது அவங்க சொல்லாமல் விட்டுறாங்க. அவங்க கொடுத்தது வேறு அளவு ப்ளவுஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. நான் மெஷர்மெண்ட் எடுக்கையில நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், ஓகே எனக்கு கரெக்டாக தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னவங்க. திடீர்னு நான் ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸ் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து கொடுத்துட்டு இப்போ போட்டு பார்த்த பிறகும் கழுத்து லூஸு ஆம்கோல் லூஸு எல்லாமே லூஸாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அளவு ப்ளவுஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அளவு ப்ளவுஸ் சரியில்லைன்றப்போ நமக்கு எல்லாமே தானே ஃபால்ட் ஆகும். அது அவங்களுக்கு தெரியல போல். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கஷ்டம் நிறைய இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு கொடுங்க. இப்போ நான் பாருங்கள், இவங்களை என்ன பண்ணேன், இந்த கையை ஃபுல்லாக பிரிக்க சொல்லிட்டேன். ஏன்னா என்ன முடியல, நான் இவ்வளோ ஸ்டிச்சிங் நிறைய முடியலனால நான் வந்து இந்த ஆம்கோலுக்குள்ள இந்த கை ஃபுல்லாக பிரித்து வெளியே எடுத்துருங்க. இது ஃபுல்லாக பிரித்து எடுத்து கொண்டு வந்த பிறகும் இது அளவு மெஷர் பண்ணி இங்கே கொக்கி இப்போ வந்து இது அளவு ப்ளவுஸ் வேறு. இதில் வந்து கொக்கி பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சும் வி ஷேப் எவ்வளோ வச்சு அதை வச்சு கட் பண்ணி எடுத்தால் கிட்டத்தட்ட 2 இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அந்த கிளாத் நான் வெட்டி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கிளாத் இவ்வளோ கிளாத் நான் வெட்டி எடுத்திருக்கேன். ஏன் இந்த ரிஸ்க் அவங்க செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கப்போ நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இதுவே நம்ம ஒர்க் நிறையா இருந்தால் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ப்ளவுஸ் நல்லா கிராண்டான ப்ளவுஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் போட்டு பார்த்துட்டு எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கு இதை நான் ஷேர் பண்ண சொன்னால், நிறையா பெண்கள் இந்த தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறீங்கன்ற பேரில் என்ன பண்ணீங்க போடாமல் அவங்க சொல்கிறாங்க ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு 10 days மேலே ஆச்சான், புதுசாகவே இருக்கா, ஆனால் போடலையாம். எப்போ சொல்கிறாங்கன்னா நான் இந்த அளவு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து சொன்ன பிறகும் ஆமாம் நான் மறந்துட்டேன்றாங்க. ஸோ கேஷுவலாக நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. நாங்கள் அந்த 200 ரூபாய்க்கு நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த மிஷினில் உட்காந்து நாங்கள் தைக்கிறது, அந்த டைமிங்கில் பண்ணுறணுன்றது. ஸோ எனக்கு அடுத்த ஸ்டிச்சிங் இருக்கிறப்ப நான் முடியவே முடியாது என்ன மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் லேடிஸ் எல்லாருமே சொல்கிறேன், மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் மட்டுமே டெய்லர்கிட்ட கொடுங்க. அப்படி இல்லையா அந்த ஃபால்னஸ் முன்னாடி சொல்லிடுங்க. எனக்கு கழுத்து லூஸாக இருக்குது, கழுத்து பெருசாக இருக்குது, ஸோ எனக்கு டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது, இதெல்லாம் எல்லாமே சொல்லிடுங்க. சொன்னிங்கன்னா எங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் கொடுங்க.